ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜாவாஸ்கிரிப்டோட மெயினான ரெண்டு ஃபங்க்ஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒன்று எக்ஸ்பிரஷன், இன்னொன்று டிக்ளரேஷன். ஸோ ஃபங்க்ஷனா என்ன? ஒரு நிறைய கோடு இருக்கும், அதை நீங்கள் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் ஃபங்க்ஷன் கொண்டு வந்தாங்க. அது எப்படின்னு பார்க்கலாமா? டிக்ளரேஷன் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, ஏதாச்சும் ஒரு நேம் கொடுங்க. ஓகேவா? அபி நான் ஆடுன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இந்த இடத்துல ஆடுன்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு தான் க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த கர்லி பிரேசஸ் போடணும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. இதை வந்து டிக்ளரேஷன் சொல்லுவாங்க, ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ இதுக்குள்ள ஒரு வேல்யூ தரேன். ஓகேவா? 10 + 10 தரேன். இங்கே பாருங்க, எனக்கு எந்த இடத்துல அவுட்புட் வரல. ஏன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், பட் இதை நம்ம கால் பண்ணல. ஸோ இங்கே பாருங்க, இங்கே போய் நான் ஆட்னு கால் பண்ணுறேன், எனக்கு ஸ்டில் அவுட்புட் வராது. ஏன் அப்படின்னா ஸ்கிரிப்ட்டுக்குன்னு தனியாக ஒரு இந்த இடத்துல இன்டர்னல் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்கிரிப்டை கால் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. இங்கே பாருங்க, ப்ரௌசரில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்பெக்ட் போங்க, இங்கே கன்சோல் இருக்குல்ல, இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா நமக்கு இந்த அவுட்புட் வரும். ஸோ அதுக்குன்னு ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா console.log, இதுக்குள்ள இந்த 10 + 10 கொடுத்தீங்கன்னா நமக்கு இங்கே அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஆடை நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் கால் பண்ணாலும் உங்களுக்கு அதே அவுட்புட் திரும்ப திரும்ப வரும். ஸோ இது ஒரு டைப். ஓகேவா?